வணக்கம் தமிழா. ஆர்ஆர்பில இருந்து ஒரு நியூ அப்டேட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நமக்கு தெரியும் ஆர்ஆர்பி ஏஎல்பி சிபிடி ஒன் ரிசல்ட் நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ரோல் நம்பரை வச்சு நம்ம ஷார்ட் லிஸ்ட் நம்ம நம்பர் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணியிருப்பாங்க. இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரோல் நம்பர் தெரியாம இருந்தனால அவங்க கரெக்டாக செக் பண்ண முடியாம இருக்கும். ஸோ அவங்களுக்கான ஒரு அப்டேட் தான் இது. இன்னொன்று அனைவருக்கான அப்டேட் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஏஎல்பி சிபிடி ஒன் ஸ்கோர் கார்டு அண்ட் நார்மலிஸ்ட் மார்க்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. எப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு லிங்க் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். நீங்க என்ன பண்ணலாம், உங்களுடைய மார்க்ஸ் நீங்க பார்த்துக்க முடியும். ஓகே, இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஷார்ட் லிஸ்ட் செலக்ட் ஆயிருக்குமோ இல்லையா வேணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை, நமக்கு ரோல் நம்பர் தெரிஞ்சிருக்கணும். இப்போ ரோல் நம்பர் இருந்தாதான் நம்ம என்ன இந்த ஷார்ட் லிஸ்ட்ல நம்ம நம்பர் வந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ இந்த ரோல் நம்பர் எப்படி செக் பண்றது? இப்போ ரோல் நம்பர் எனக்கு பார்க்கணும் அப்படின்னா எப்படி செக் பண்றது பார்த்தீங்கன்னா, ஸோ ரெண்டு வழிகள் தான் இருக்கு. ஒன்று ஹால் டிக்கெட் நீங்க வச்சிருக்கணும். இப்போ ஹால் டிக்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்சர் கீ நீங்க டவுன்லோட் பண்ணிருப்பீங்கல்ல, ஆன்சர் கீழ என்ன இருக்கும், ரோல் நம்பர் இருக்கும். ஓகே, இந்த ரெண்டு வழிகளில் தான் நம்ம என்ன பண்ண முடியும், இப்போ ரோல் நம்பர் எடுத்து நம்ம ஷார்ட் லிஸ்ட் நம்பர் வந்துருக்குன்னு செக் பண்ண முடியும். சப்போஸ் இது இல்லை அப்படின்னா ஒன்றும் பரவாயில்ல. ஏன்னா இந்த ஸ்கோர் கார்டு லிங்க் ஆக்டிவேட் ஆகுது இல்லை, ஸ்கோர் கார்டு லிங்க் ஆக்டிவேட் ஆச்சுன்னா நம்ம அதுல என்ன பண்ணலாம், நம்மளுடைய மார்க்ஸ் நம்ம செலக்ட் ஆயிருக்குமே இல்லைன்னு சொல்லிட்டு அதுல நம்மளுக்கு வந்துடும். ஓகேவா? இப்போ சப்போஸ் செலக்ட் ஆயிருந்தோம்னா செலக்டட் டு த சிபிடி டூ தேர்வுக்கு செலக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துடும். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்கோர் கார்டு லிங்க் தான் இன்னைக்கு, அதாவது இன்னைக்கு வந்து 3 மணிக்கு மேல அப்டேட் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்கு. 3 மணிக்கு மேல நீங்க லிங்க் ஓப்பன் ஆயிரும். நீங்க உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஓகேங்களா, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்து லாகின் பண்ணி உங்களுடைய என்னென்ன இதில் பார்க்கலாம்னா உங்களுடைய டோட்டல் மார்க்ஸ், ஓகேவா, 100க்கு அவுட் ஆஃப் 100க்கு உங்களோட டோட்டல் மார்க்ஸ் நம்ம ரா மார்க்ஸ் நார்மலாக கால்குலேட் பண்றது. ஒரு கொஸ்டின் எடுத்தா 1 மார்க்கு, 3க்கு 1 நெகட்டிவ் மார்க், அதை பேஸ் பண்ணி ரா மார்க் பேஸ் பண்ணி அதான் டோட்டல் மார்க்ஸ் சொல்லுவோம். ஏன்னா இங்க ஏஎல்பி சிபிடி ஒன்று 75 கொஸ்டின் தான், ஆனால் இங்க 100க்கு கன்வெர்ட் பண்ணி உங்க டோட்டல் மார்க்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வேலிட் கொஸ்டின்ஸ், ஓகேங்களா, உங்க ஷிஃப்ட்ல எத்தனை கொஸ்டின்ஸ் வேலிட் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, ஸோ அதை பொறுத்து உங்களுக்கு என்ன மார்க்ஸ் வந்து உங்களுக்கு மாறும். ஓகேவா? வேலிட் கொஸ்டின்ஸ் அனைத்துமே கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 75 வரும். இல்ல அந்த ஷிஃப்ட்ல வந்து பார்த்தோன்னா 74 கொஸ்டின் தான் கரெக்ட், ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா கரெக்டான ஆன்சர் இல்ல, கொஸ்டின் ஆன்சர் சம்மந்தம் இல்லை அப்படிங்கும் போது அப்ப அந்த ஒரு கொஸ்டின் எடுக்க மாட்டாங்க. அப்ப 74 கொஸ்டின் பேஸ் பண்ணி உங்களுக்கு அனைத்தையும் அப்டேட் ஆகும். ஓகேவா? அப்ப டோட்டல் மார்க்ஸ் தெரியும், வேலிட் கொஸ்டின்ஸ் தெரியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் ஸ்கோர் அப்டேட் பண்ணுவாங்க. அதே பார்த்தா நார்மலைஸ்ட் மார்க்கும் அப்டேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க சிபிடி டூக்கு செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா ஸோ அதையும் உங்களுக்கு அதுலேயே வந்துடும். ஸோ குவாலிஃபை டூ இல்லைன்னா ஷார்ட் லிஸ்ட் டூ தான் சிபிடி டூ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ இதுலேயே உங்களுடைய ரோல் நம்பர் வந்துடும், ரோல் நம்பர், உங்களுடைய நேம், ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கோர் கார்டில் வந்துடும். ஓகேங்களா? இது ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இது எப்போ தான் பார்க்க முடியும், இதுக்கான லிங்க் எனக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன். ஸோ அந்த லிங்க் வந்து மதியம் 3 மணிக்கு மேலே செக் பண்ணி பாருங்க, உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்துடும். ஓகேவா? ஸோ நம்ம நார்மலாக ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுவோம், ஆன்சருக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுவோம், அதே மாதிரி இந்த ஸ்கோர் கார்டும் தனியாக ஒரு டேப் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம், இது ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு பயனுள்ள வீடியோ. நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் வந்து ரோல் நம்பர் தெரியல. ஸோ ரோல் நம்பர் தெரியலாம் பரவாயில்ல, நீங்க என்ன பண்ணலாம், நீங்க இன்னைக்கு உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு நீங்க உங்களுடைய மார்க்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். நீங்க செலக்ட் ஆகி இல்லைன்னு பார்த்துக்கலாம். இப்போ சில பேர் என்ன சார் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியல சார் அப்படின்னா இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க அப்ளை பண்ணிருப்பீங்களா சார், நீங்க அப்ளை பண்ணப்ப உங்களுக்கு எஸ்எம்எஸ் இல்ல மெயில் இந்த ரெண்டுலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நம்பர் இருக்கும், அதை வச்சு நீங்க எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், இது ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்துருச்சு. அப்போ ஏஎல்பி சிபிடி ஒன் ரிசல்ட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, உங்களுடைய மார்க்ஸும் இப்போ இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண போறாங்க. ஸோ அதையும் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இன்னும் சில ஸ்டூடெண்ட் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் பார்த்தா ஆர்ஆர்பி ஏஎல்பி வந்து வந்துருச்சு. ஓகே, சிபி டூ என்னைக்கு நடக்க போகுது, மார்ச் 19, 20 நடக்க போகுது. ஓகே கரெக்ட். பட் ஆனா ஜேஇ சிபிடி டூ தான் நடக்க போகுது. ஜேஇ சிபி டூ அந்த 19, 20 தேதி நடக்க போகுது. ஆனா ஜேஇக்கான சிபிடி ஒன் ரிசல்ட் இன்னும் வரல. ரிசல்ட் வந்து இன்னும் வரல. எப்ப சார் வரும்? அப்ப ஜேஇக்கான சிபிடி ஒன் ரிசல்ட் எப்போன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இன்னொரு 1 வீக்ஸ்க்குள்ள, நான் மேக்சிமம் சொல்றேன், மேக்சிமம் இன்னும் 1 வீக்ஸ்க்குள்ள கண்டிப்பா அப்டேட் பண்ணிடுவாங்க. இதுக்கு மேல கண்டிப்பா
டைம் எடுக்க மாட்டாங்க. சப்போஸ் அப்படி அதிகபட்சம் ஒரு வீக் தாண்டும் போது உங்களுக்கு டேட் மாறக்கூட வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? எல்லாம் அதிகபட்சம் நாளுக்கும் சில பேர் இந்த ரிசல்ட் பார்த்த மாதிரி நமக்கு தெரியாது. ஓகேங்களா? மேக்சிமம் இதே டேட் தான் இருக்க போது, இல்லை எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ நம்ம 1 வீக்ஸ்க்குள்ளேயே அப்டேட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அதை பற்றி நம்ம எதுவும் யோசிக்க தேவை. 1 வீக்ஸ்ங்கிறது நம்ம அதிகபட்சம் சொல்றோம், முன்னாடி வரக்கூட வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா ஜெஇ தேர்வு கம்மியான பேர் தான் எழுதியிருப்பாங்க. ஸோ வேகமாக என்ன பண்ணுவாங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டு CP2 நடத்திடுவாங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இது போன்ற ரயில்வேஸ் தொடர்பான அப்டேட்ஸ்களை உடனுக்குடன் பெறணும் அப்படின்னா நம்முடைய தமிழ ஐஏஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.